போத்தனூர் பகுதி சாரதாமிழ் சாலை சங்கம் வீதியில் இந்து முன்னணி உக்கடம் நகர துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் என்பவர் மர்ம நபர்களால் நேற்று தாக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போத்தனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார். இதுகுறித்து பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், நேற்று நடந்த சம்பவத்தை போலவே சில தினங்களுக்கு முன்பு பாஜக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். நேற்று நடந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரையும் காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்று தெரிவித்தார். தேர்தலுக்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டவர் மீது தாக்குதல் நடத்துவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது என்றும் கூறினார். இதுகுறித்து இந்து முன்னணி நிர்வாகிகள் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் என்றும் இதனை தடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். உக்கடம் பகுதியினுடைய துணைத் தலைவர் அன்பு தம்பி ராமகிருஷ்ணன் இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர் நேற்றிரவு 10:30 மணி அளவில் மர்ம நபர்களால் அவருடைய தலையில் தாக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு இரும்பு தடி வச்சு அவரை பின்னால் அடித்ததில் கிட்டத்தட்ட 7 தையல்களுக்கு மேலாக போடப்பட்டு அரசாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு முன்பாகவும் கடந்த வருடங்களில் இதே மாதிரியான தாக்குதல்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணியுடைய நிர்வாகிகள் மேலே நடத்தப்பட்டிருக்கு. இந்த தம்பி ராமகிருஷ்ணன் கடந்த மாதம் முழுவதுமாக 82வது வார்டு, குறிப்பாக கோட்டைமேடு பகுதியில் தீவிரமாக அரசியல் தேர்தல் பணி செய்தவர். அவர் மீதான இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. ஒரு தேர்தல் களத்தில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இம்மாதிரி ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சம்பவம் என்பது பல்வேறு விதமான சந்தேகங்களை எங்களுக்குள்ளாக எழுப்புகிறது. அதிலும் இதற்கு முன்பாகவும் இதே மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற சூழலில் காவல்துறை உடனடியாக இவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக மதியம் இந்து முன்னணியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகளையும் கலெக்டரையும் பார்க்க இருக்காங்க. நானும் அவங்கள தொடர்பு கொண்டு இந்த விஷயமாக விரைவாக நடவடிக்கை எடுக்க கேட்டிருக்கேன். இப்போ தான் அந்த தம்பியும் பார்த்துட்ருக்கேன். அவருடைய உடல்நிலை சீராக இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக கோயம்புத்தூரில் இந்த மாதிரி எங்களுடைய இயக்கத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகுவது என்பது தேவையில்லாமல் இந்த பகுதியில் பதற்றத்தை உருவாக்கும். ஆகவே காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இம்மாதிரியான விஷயங்களில் உளவுத்துறை வாயிலாக கண்காணிப்பு, இந்த தாக்குதல்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை என்பதன் மூலமாகத்தான் எங்கள் இயக்கத்தினரிடையே நம்பிக்கை ஊட்ட முடியும். ஆகவே காவல்துறை இதில் உடனடியாக விரைவாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இம்மாதிரியான சம்பவங்கள் மேலும் மேலும் இந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்துமே தவிர சம்பந்தப்பட்ட இயக்கங்கள், இதில் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பில் இருக்கிற இயக்கங்கள் கூட இதில் கவனம் செலுத்தி எந்த விதமான இந்த துரதிருஷ்டவசமான சம்பவங்களை அவாய்ட் பண்ணணும், நாம் எச்சரிக்கை எடுத்துக்கணும் அப்படிங்கிற என்னோடய கோரிக்கையை நான் வைக்கிறேன்.